ஸோ மேட்ச் 39 நியூசிலாந்து வர்சஸ் பாப்புவா நியூகினி அட் ட்ரினிடாட் நடந்து முடிஞ்சிருச்சு மக்களே. ஆஸ் எக்ஸ்பெக்டட் நியூசிலாந்து 7 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் தரமா வின் பண்ணிட்டாங்க. ஸோ டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாரு கேன் வில்லியம்சன் அண்ட் 78க்கு சுட்டிட்டாங்க பிஎன்ஜி பேட்ஸ்மேன்ஸை. அண்ட் the hero of the match லோக்கி ஃபெர்கியூசன்ங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, he has created historyங்க. வேர்ல்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. 4 ஓவர் போட்டு 4 ஓவருமே மேடின் எடுத்திருக்காரு. இது கிரிக்கெட் வரலாற்றுல அவ்வளவா நடந்ததே கிடையாது. ஐ திங்க் ஏதோ ஒரு டிவிஷன் மேட்ச்ல தான் நடந்திருக்கு. பட் இன்டர்நேஷனல் மேட்ச்ல 4 ஓவரும் போட்டு எல்லா பாலுமே டாட் பால் யாருமே எடுத்தது கிடையாது. ஒரு லெக் வைஸ் 4 போச்சு, பட் அதை வந்து டாட் பாலா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ கிரேட் எஃபர்ட்டுங்க. இந்த ரெக்கார்டை வந்து திருப்பி அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். லாஸ்ட் மேட்ச் தான் தன்சிம் ஷக்கீப் பங்களாதேஷ் போல 21 டாட் பால்ஸ் எடுத்தாரு. இவர் என்னடா 24 டாட் பால்ஸ், சான்ஸே கிடையாதுங்க. அண்ட் டார்கெட் 79 வந்து பாத்தீங்கன்னா லைக் 7 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. ஒரு ட்ரிக்கி பிச் தான் இந்த ட்ரினிடாட். அண்ட் நல்ல ஒரு நாக் ஃப்ரம் கான்வே 35 ரன்ஸ். ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட் சீக்கிரமாவும் சுட்டிட்டாங்க. கேமையும் சீக்கிரம் முடிச்சிட்டாங்க நியூசிலாந்து. அண்ட் சம் பாசிட்டிவ் திங்ஸ் எடுத்துட்டு போவாங்க இந்த டோர்னமெண்ட்ல இருந்து, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ட்ரெண்ட் போல்ட்டோட லாஸ்ட் மேட்ச், ஸோ கண்டிப்பா அது கொஞ்சம் எமோஷனலா இருந்தது. ஸோ எனிவே இந்த லாக்கி ஃபெர்கியூசனோட இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.